ஹாய் வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். என்னடா இது டாக்டர் ஏதோ ஒரு அட்டையை வச்சு கையில் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ் ஹெல்த்கேர் சேனலில் ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்களுக்கு வித்தியாசமான ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணுன்றது தான் என்னுடைய ஆசை. நம்ம சேனலுக்கு 8,65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். குழந்தைகள் நலத்துல அக்கறை இருக்கக்கூடிய நம்ம சேனல்ல இந்த வாரம் நம்ம பேச போற விஷயம் நியூ பார்ன் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்டை பத்தி தான். உங்க குழந்தை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலையோ நர்சிங் ஹோம்லயோ பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நியூ பார்ன் ஸ்கிரீனிங் சொல்லக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்த 3 to 5 நாளைக்குள்ள இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் கையில இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் அட்டை தான். ஸோ இந்த டெஸ்ட் அட்டையில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா ரொம்ப சிம்பிள். இதுல பாத்தீங்கன்னா பிளட் கலெக்ட் பண்றதுக்கு வட்டமான சில இடங்கள் இருக்கு. ஸோ இந்த வட்டமான இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தையோட கால் பாதத்துல ஒரு சின்னதா பஞ்சர் பண்ணி ஒரே ஒரு சொட்டு ரத்தத்தை இந்த அட்டைகள்ல இந்த இடத்துல வைப்பாங்க. இதை நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ரிசல்ட் உங்க டாக்டர் கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, டெஸ்ட் முடிச்ச பிறகு 5 to 7 நாள் கழிச்சு பாருங்க அப்படின்னு. ஸோ நாமள என்ன பண்ணுவோம், டெஸ்ட்டை கொடுத்தோமா வேலையை பார்த்தோமான்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் எடுத்து அப்படியே ஓரமா வச்சிருவோம். ஸோ இந்த நியூ பார்ன் ஸ்கிரீனிங்கை பத்தி முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கத்திய நாடுகள்ல குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்துல பிறப்பிலேயே நோய்கள் இருக்கலாம் அப்படின்னு கண்டறியக்கூடிய ஒரு சின்ன விதமான டெஸ்ட் தான் இந்த நியூ பார்ன் ஸ்கிரீனிங். ஸோ நியூ பார்ன் ஸ்கிரீனிங் கண்டுபிடிச்ச மேற்க நாளில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொட்டு ரத்தத்தை 5 விதமான நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சி, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்னெல்லாம் நோய்கள் காமனாக பார்க்குறாங்களோ அந்த நோய்களுக்கான டெஸ்ட்டை பண்ண ஆரம்பிச்சப்போ தான் இந்த நியூ பார்ன் ஸ்கிரீனிங்கிறது உதிச்சுது. ஸோ நான் யூகேல இருக்கப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பிறந்த உடனே அவங்க கால் பாதத்திலிருந்து நான் சொன்ன மாதிரி 2 to 3 நாளுக்குள்ள ஒரு சொட்டு ரத்தத்தை இந்த வட்டத்துக்குள்ள வச்சிருவாங்க. அண்ட் ரிசல்ட் யூஸ்வலா வரதுக்கு 5 to 7 நாள் ஆகும். ஸோ என்னென்ன நோய்களுக்கான விடைகள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல எல்லாரையுமே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன கிளாண்ட் தான். என்னடா இது டாக்டர் கழுத்தை பிடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். தைராய்டு கிளாண்ட்ல, அதாவது தைராய்டு பிளட் டெஸ்ட்ல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோனோட லெவல் ரொம்ப கூட இருக்கும். இந்த லெவல் கூட இருக்கிற சமயத்துல ஆரம்பத்துல குழந்தை பிறந்த சில நாட்கள்ல தைராய்டு லெவல் அப்நார்மலா இருக்குமே ஒழிய போக போக அது சரிசமம் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு தைராய்டு பிறக்கையிலேயே இல்லைனாலோ அல்லது தைராய்டு சரியா வேலை செய்யலைனாலோ இந்த தைராய்டு ஹார்மோனல் லெவல் இந்த பிளட் டெஸ்ட்ல அப்நார்மலா இருக்கும். இதை TSH அப்படின்னு குறிப்பாங்க. இதை தவிர்த்து பலவிதமான நோய்கள் அதாவது குழந்தைங்களோட வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய, ஆட்டி படைக்கக்கூடிய நோய்கள்ல 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பயோட்டினிடேஸ் டெஃபிஷியன்சின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட மூளை வளர்ச்சி கம்ப்ளீட்டா பாதிக்கப்படலாம். இது 2வது. 3வது விஷயம் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற மாதிரி பிளட் டெஸ்டோட ரிப்போர்ட்ஸ் ஒவ்வொரு பகுதிக்கு மாறுபடும். ஸோ இப்போ என் கையில இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் ஒரு சாம்பிள் ரிசல்ட். ஸோ இதுல என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன தைராய்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2வது 17-ஹைட்ராக்சிப்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களோட முக்கியமான செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இந்த ஹார்மோன் மிக அவசியம். சில குழந்தைங்களுக்கு கிளாண்ட் சரியா ஃபார்ம் பண்ணாதனால இந்த ஹார்மோன் லெவல்கள் ரொம்ப உசத்தியா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க சமயத்துல இந்த பிளட் டெஸ்ட் உபயோகமா இருக்கு. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே டெஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஃபினைல் கீட்டோனியூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம நான் சொல்லக்கூடிய வேற பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா, ரத்தம் சார்ந்த பிரச்சனை இல்லை, G6PD அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த G6PD லெவல் கம்மியா இருந்துச்சுனாலோ அதிகமா இருந்துச்சுனாலோ இந்த சிம்பிளான காலில் எடுக்கக்கூடிய ரத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்ட்லயே உங்க கேள்விக்கான விடை அழகா கிடைச்சிரும். ஸோ கடைசியா நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேப்பிள் சிரப் யூரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்லா நோய்களோட ஆங்கில பெயர்கள் நான் சொல்ல கீழே வரும், நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் சார் இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டது இல்லை, இதெல்லாம் எங்க குழந்தைக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாம். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பல விதமான குழந்தைகள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து அவங்க ஊரு அவங்க நாடு ஆளுங்களே கல்யாணம் பண்ணிக்காம வேற ஆளுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்துல ஜெனடிக்ஸ், அதாவது மரபணுக்கள்ல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சோ சாதாரணமா நோயே இல்லாம பிறந்துட்டு இருந்த குழந்தைங்களை வச்சு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம். என்ன டாக்டர் பேசுறீங்க, டெஸ்ட்டுங்கிறீங்க, அதிகமா செலவு பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கான காரணம் நியூ பார்ன் ஸ்கிரீனிங் அப்படின்றது உலகம் பூரா இன்னைக்கு
எல்லா நாட்டிலையுமே மேண்டேட்டரியா கட்டாயப்படுத்தப்பட்ட, கட்டாயமாக்கப்பட்ட மற்றும் கட்டாயமாக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா நம்ம குழந்தைகள் மருத்துவர்கள் எல்லாருமே உலகம் பூரா உணர்றோம். ஸோ நியூபார்ன் ஸ்கிரீனிங் உங்க வீட்டில் பிறந்த குழந்தைக்கு இன்னைக்கு பண்ணலை அப்படின்னா நீங்க எப்ப வேணா அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கலாம் 6 மாசத்துக்குள்ள. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்குது சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம், பிரச்சனை சீக்கிரமா சரியாயிடும். ஸோ நியூபார்ன் ஸ்கிரீனிங்கோட டெஸ்ட் காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்ற கேள்வி அடுத்து உங்க மனசுல வருது. நியூபார்ன் ஸ்கிரீனிங்ல பல வகை உண்டு. பட் ரொம்ப சிம்பிளான ஒரு நியூபார்ன் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2500 ரூபாய் தான் ஆகுங்க. இந்த ரிசல்ட் வர்றதுக்கு 5 to 7 நாள் ஆகும். பாப்பாவோட கால் பாதத்திலிருந்து எடுக்கக்கூடிய சில சொட்டு ரத்தங்கள்ல உங்க குழந்தையோட தலையெழுத்து கம்ப்ளீட்டா மாறலாம். ஸோ நியூபார்ன் ஸ்கிரீனிங் பண்ணலன்னா தயவுசெய்து சீக்கிரமா பண்ணுங்க. தைரியமா இருங்க. பிரச்சனை இருந்தால் ஃபேஸ் பண்ணும், தீர்த்தும் வைப்போம். இது SS சைல்ட் கேர் சேனல். குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு என் மனசு மூலமா நான் சொல்லக்கூடிய செய்தி இன்னைக்கு இதுதான். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்க கமெண்ட்ஸ் நிறைய டாபிக்ஸ் எடுத்து நான் பேசிட்டு இருக்கேன். அதே சமயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்றும் நன்றியுடன் இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்தோட கட்டாயமா சந்திக்க போற பெருமிதம் மற்றும் சந்தோஷத்தோட விடைபெற போவது உங்கள் டாக்டர் தனசேகர். நன்றி, வணக்கம்.